எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. இது 35 வயசு ஒரு லேடி. அதான் அவங்களுக்கு பேச முடியாது. அப்புறம் காதும் கேட்காதவங்க. அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேர் கடத்திட்டு போய் அதை ரேப் பண்ணியிருக்காங்க. இது கரம்பக்குடி அப்படிங்கிற இடத்துல புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. இது சண்டே அன்னைக்கு நடந்திருக்கு இந்த நிகழ்வு. போலீஸ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. மாரிமுத்து அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு வயசு 55. அந்த ஆள் கூட இருந்தவர் சேகர்னு அவருக்கும் 55 வயசு. அவங்க 2 பேரும் அந்த அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த லேடியை அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஆக்சுவலி ஒரு சண்டே அன்னைக்கு ஒர்க்குலேருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஈவினிங்கு. அது சர்வைவர் என்னென்னா வேஜ் லேபரராக இருந்திருக்காங்க, தினக்கூலியாக இருந்திருக்காங்க ப்ரைவேட் ரைஸ் மில்லில் அப்படின்னு சொல்லப்படுது. பச்சிக்கோட்டை அப்படின்னு அது ஆலங்குடி பக்கத்தில் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக அவங்க பஸ்ஸில் தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதாவது வேலைக்கு போகிறதுக்கு. அந்த 2 பேரும் அந்த லேடியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வெஹிக்கிள்குள்ளே தள்ளி அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ரோட் சைடில் அப்படின்னு சொல்லப்படுது. இது மணக்கொல்லை அப்படிங்கிற அந்த வில்லேஜில் நைட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த கூட்டம்லாம் கேதர் ஆகிருக்கு. அவங்கள சுற்றி போலீஸும் வந்திருக்காங்க. ஒரு உமன் கான்ஸ்டபிளும் அங்கே இருந்திருக்காங்க. அப்புறம் போலீஸை அலர்ட் பண்ண மாரிமுத்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். அந்த ஆளோட காரு அது அதுவும் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. கேஸும் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நியூஸில் அப்டேட் ஆகிருக்கு. என்ன ஏதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. 2வது சஸ்பெக்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அந்த ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வைவரோட ஃபேமிலி மெம்பர்ஸு அப்புறம் லோக்கல்ஸ் எல்லாம் ரோடில் அந்த பிளாக்கேட் பண்ணியிருக்காங்க டியூஸ்டே அன்னைக்கு. அதாவது இம்மீடியட்டாக அந்த சேகர்னு தப்பிச்சு போனான்ல அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாரிமுத்து அந்த ஆளை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஜுடிஷியல் கஸ்டடியில் அந்த ஆளை வச்சுட்டாங்க மண்டே அன்னைக்கு. ஒரு 4 ஸ்பெஷல் டீம் கொண்ட குழு இன்னொரு ஆளை இது பண்ணுறதுக்கு தேடுற இதில் இது பண்ணிருந்தாங்க, அதாவது ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது டிஎஸ்பி பிருந்தா அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் அந்த சேகரை தேடுற பணி சூப்பர்விஷனில் சேகரை தேடுற அந்த இதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆலங்குடி ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் புக் பண்ணியிருந்திருக்காங்க. பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் இந்த மாதிரி டிசபிலிட்டி ஆக்டில் புக் பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேரையும். அக்யூஸ் 2 பேரையும் அவங்க ரெஜிஸ்டர் கேஸ் பண்ணியிருக்காங்க. இதை பொலிட்டிக்கல் லீடர் டிஎம்கே எம்பி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனிமொழி கண்டம் பண்ணியிருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டை. அப்புறம் இதுக்கு விமன் சேஃப்டிக்கு ஸ்ட்ராங்கர் மெஷர் எடுக்கணும் அப்படின்னு இப்போ ரூலிங் பார்ட்டி என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிகே கவர்மெண்ட் வந்த உடனே ப்ராமிஸ் பண்ணாங்க விமன் சேஃப்டி பற்றி. அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுக்கணும். இந்த மாதிரி திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அதை என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க கனிமொழி. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா மேரேஜ் ஆனவங்களே அவங்க பார்ட்னரோட வில்லிங்னஸ் இல்லாமல் அந்த மாதிரி செஞ்சாலுமே ஏதாவது பண்ணாலுமே அதை ரேப்புங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுவே தண்டனைக்குரிய குற்றம் தான். இது அதுவும் டிசேபிள்டு ஒரு லேடியை இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிறது மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க கடுமையாக தண்டிக்கப்படணும். இந்த மாதிரி நிகழ்வுகள் இனிமேல் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்திச்சுப்போங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் அதுங்களுக்கெல்லாம் தெரியாதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கிறது, அசிஸ்ட் பண்ணுறதெல்லாம் நல்லது. இவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.